இப்ப அவனோட நிலைமை நிச்சயம் முடிஞ்சு மனவர வரைக்கும் வந்த கல்யாணம் நின்னா அவன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு, அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? ஏய், படிச்சவ தானே நீ. எதையும் யோசிக்காம இவ்ளோ பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டு கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிற. உன்னெல்லாம் என்னன்னு சொல்றது? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறவ தேவி. ஒரு பொண்ணு எந்த விஷயத்துக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படாம பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்து நின்னா அத சமாளிச்சேன்ல. ஒரு செகண்டுக்கு தொன்னு அவ்வளவு பேசுறவ பேச வேண்டிய டைம்ல பேசாம இப்படி மாட்ட வச்சு என்ன தலகுனிய வச்சுட்டல்ல. சொந்த பந்தத்துக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சு நாளை மறுநாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல போய் நீ வேற யாரையோ லவ் பண்றேன்னு எப்படி சொல்ல முடியும்? அண்ணி, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். ஆனந்தி விரும்புறது வேற யாரோ பையன் இல்ல, நம்ம தனாக்காவோட தம்பி பாலுவத விரும்புறா. தனு அண்ணியோட தம்பி அன்னைக்கு வீட்டுக்கு வந்தானே, அந்த பையனா? ஆமா அண்ணி, ஆனந்தி விரும்புற பாலு தனாக்காவோட தம்பி பாலுன்னு அவளுக்கு தெரியாம தான் விரும்பி இருக்கா. ஆமாக்கா, அவ விரும்புற விஷயம் தெரிஞ்சப்ப பாலு யாரு என்னங்கறத விசாரிச்சப்போ அவர் போட்டோவை பார்க்கும் போதுதான் எனக்கே தனாக்காவோட தம்பின்னு தெரிஞ்சிச்சு. நான் தான் அந்த விஷயத்தையே ஆனந்திக்கிட்டே சொன்னேன். அப்பதான் ஆனந்திக்குமே அது தெரியும். அன்னைக்கு கோபி என்ன வீட்டுக்கு வந்து பாலு ஒரு பொண்ணை காதலிக்கிறதாவும் அதுக்காக அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசலான்னு உங்களை கூப்பிட்டாருல்ல, அது கூட நம்ம ஆனந்திக்காக தான். கயல், கயல் எங்க போயிட்டா? ஆனந்தி தான் பாலு விரும்புற பொண்ணுன்னு தெரியாம அவரும் நம்ம வீட்டுக்கு வந்து பேசியிருக்காரு. அவருக்குமே நம்ம ஆனந்தியும் பாலும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கன்ற விஷயம் கூட தெரியாது. எனக்கு தெரியாதுக்கா. அன்னைக்கு பாலு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அவர் ஐடில வேலை பார்க்கறதா சொன்னார்ல, அதுவோ உண்மை இல்ல அண்ணி. அவர் ஒரு ஆட்டோ டிரைவர். ஷாலினி, ஷாலினி, என்ன யாரையுமே காணோம்? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எல்லாத்துக்கும் மேல ஆனந்தி விரும்புற விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சு சொல்லாம போனதுக்கான காரணம்லாம் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான வேற ஒரு காரணம் இருக்கு அண்ணி. அது என்னன்னா, நம்ம எழிலண்ண கிட்ட ஒரு ஆட்டோ டிரைவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அதுவும் ஆனந்தி விரும்புற அந்த பாலுதான் அண்ணி. என்ன சொல்ற நீ? ஆமா அண்ணி, அண்ணனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது கூட அந்த பாலுதான். அதே போல அண்ணன் ஒரு ஆட்டோவை எரிச்சாரு இல்ல, அதுவும் அந்த பாலுவோட ஆட்டோ தான்.
நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் நான் தவிச்சிட்டு இருந்தேன். எங்க இத சொன்னா நீங்க என்ன தப்பா நினைச்சிருவீங்களோன்ற பயம் தான்க்கா என்ன சொல்ல விடாம தடுத்துருச்சு. வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவீங்கல்ல என்ன ரொம்ப நம்புறேன்னு. நான் விரும்பின விஷயத்த சொன்னா அந்த நம்பிக்கை நான் உடைச்சிருவேன்ற குற்ற உணர்ச்சியில தான்க்கா இவ்வளவு நாளா என்னால சொல்ல முடியாம நான் சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருந்தேன்க்கா. கயல், கயல். அண்ணி, அத்தை வராங்க. அம்மாக்கு எதுவும் தெரியக்கூடாது. கயல், என்ன 3 பேர் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? பேசிட்டு இருந்தோம். ஆனந்தி, என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்க, அழுத மாதிரி தெரியுது. அம்மா என்ன ஒண்ணும் இல்லம்மா. பூச்சி பூச்சி கண்ணுல பட்டுருச்சு. ஐயோ, அம்மா. பூச்சி கண்ணுல பட்டுருச்சா? எங்க காட்டு. போயிடுச்சா? இரு. கண்ணுல நல்லா தண்ணி அடிச்சு கழுவு, தூசி போயிடும். சரியா? நான் பாத்துக்கிறேம்மா. ஐயோ, 3 பேர் ஏன் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள உட்காந்து பேசலாம்ல. இல்லம்மா, உள்ள வெக்கையா இருந்துச்சு, அதான் காத்தோட்டமா இருக்கலான்னு. நீ 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 உள்ள போ. என்னமோ போ. கயல், நீங்க 3 பேரும் அப்படி என்ன முக்கியமா பேசிட்டு இருந்தீங்க? ஐயோ அம்மா, ஒண்ணு இல்லம்மா. அவளுக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதான் போற இடத்துல எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதானே? வேற எதுவும் இல்லையே? வேற வேற நீங்க எதுவும் 3 இல்ல. பேரும் தனியா நின்னு பேசுறத பார்த்துட்டு என்னமோ ஏதோன்னு பயம். அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ போ, நாங்க வந்துடுறோம். சரி, ஆமாம்மா. சீக்கிரமா உள்ள வாங்க. போ. ஷூ. பாத்தியா, உன் கண்ணுல சின்னதா ஒரு தூசி பட்டதை கூட அவங்களால தாங்கிக்க முடியல. அப்படிப்பட்ட நீ அவங்களுக்கு தெரியாம விரும்புறங்கிற விஷயம் தெரிஞ்சா அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? உன்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவங்க எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல. அதுவும் இந்த வீட்டோட கடைசி பெரிய விசேஷம். அதை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடத்திடணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க அதை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் இந்த கல்யாணம் நடக்காது, நீ வேற ஒருத்தனை விரும்புறேன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி அதை அவங்க தாங்கிப்பாங்க? அக்கா, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. அக்கா, நான் பண்ணது தப்புதான்க்கா. உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிருக்கணும். நான் பண்ணது தப்புதான்க்கா. என்னால உங்க யாரையும் கஷ்டப்படுத்த முடியாதுக்கா. அக்கா, எனக்கு நான் விரும்பினவனை விட நீங்களும் நம்ம குடும்பம் தான்க்கா ரொம்ப முக்கியம். ப்ளீஸ்க்கா, என்னால நீங்க யாரும் கஷ்டப்பட வேண்டாம்க்கா. என்னால நீங்க யாருமே தலகுனியவோ அவமானப்படவோ வேண்டாம்.